ஆமென். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் தொடர்ந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே 3 தேவ ஊழியர்கள் இன்றைய நாளில் செய்து கொடுக்கிறார்கள். முதலாவதாக நிகழ்ச்சியிலிருந்து கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா. வார்த்தையின் வெளிச்சத்துக்காக 3 ஊழியர்கள் பாஸ்டர் கிதியோன், பாஸ்டர் மார்டின், பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த் அவர்களுக்காக ஜெபியுங்கள். சங்கம வானொலிக்காக ஜெபியுங்கள். இலங்கை நாட்டுக்காக ஜெபியுங்கள். ஆவியானவர்களோடு பேசுகிறாரோ அதற்குரிய ஜெபித்து ஒரு பாடலை பாடுங்கள். இரண்டாவதாக பிரதர் மகேந்திரன் பாடலை பாடி ஆராதிப்பார். மூன்றாவதாக சிஸ்டர் டோலி. 7 மணிக்கு 7:30 மணிக்கு முதலாவது செய்தி பாஸ்டர் கிதியோன் இந்திய நேரப்படி அதிகாலை 6 மணி. இரண்டாவது செய்தி பாஸ்டர் மார்டின் இந்திய நேரம் 6:30. பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த் 7 மணி. இதுதான் நிகழ்ச்சி நிரல். இன்றைய நாள் சிறு ஜெபத்தை ஏறெடுத்து சிஸ்டர் கர்நாடக ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தை வெளிச்சத்துக்காக ஜோம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே செவ்வாய்க்கிழமை நடக்கின்ற வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பில் சுவாமி, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இந்த பிரசனத்தால் நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கம வானொலியை நிரப்பும், வார்த்தை கொடுக்கிற தாசர்களை நிரப்பும், ஜெபிக்கிற பாடுகிற தேவ பிள்ளையை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மறு ஒளிர்ப்பிற செய்தி கேட்கும்போது சுவாமி, இருள் மக்கள் இந்த வெளிச்சத்துக்கான நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நீ அப்படி செய்யற கிருபைக்காக நன்றி. எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி தொடக்கம் முதல் முடியும் வரை ஆணிபா அந்த கரத்தால் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் வந்து எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவதாக சிஸ்டர் கருணா அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஜெபியுங்கள். 3 ஊழியர்கள் வாரார்கள். பாஸ்டர் கிதியோன், பாஸ்டர் மார்டின், பாஸ்டர் ஜோன் பால் ஜெபியுங்கள். சங்கம வானொலிக்காக ஜெபியுங்கள். இலங்கை நாட்டுக்காக ஜெபியுங்கள். ஒரு பாடலை பாருங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென். ஆமென். God bless you uncle. நன்றி அப்பா, நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறோர் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் காண்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நாங்கள் நீப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னொரு நாளை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் நீர் நடத்துகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தாளந்தை கொண்டு வருகிற அந்த பிள்ளைகளுக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயமாய் கொடுக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையை விதைக்கும் போது 30, 60, 100 பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் ஒருவரே அவருடைய சபைகளையும் விசுவாச மக்களையும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக தகப்பனே வீண் மாற்றத்துல இருக்கிறவர்கள் கூட அந்த சபைகளிலே வந்து உண்மை காணும்படியாய், உண்மை துதிக்கும்படியாய், உண்மையை போற்றி நீரே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழிய குடும்பங்கள் மேல் உம்முடைய கிருபை எப்போது இருக்கட்டும். அவர்கள் செய்கிற ஊழியத்திலே அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தாளந்து உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வந்து உமக்காக செய்கிற எல்லா ஊழியத்திலும் அவர்களை கனப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மேல் அப்பா சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக சுவாமி. அப்பா தகப்பனே, இந்த
வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீங்களே வெளிச்சமாயிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்களே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. இந்த தேற்றுகிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு அவர்கள் வரும்படியாய் ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த பூமியை நீர் உருவாக்கும் போது அந்த எல்லைகளை நீர் குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லைகளை நீர் உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அந்த நீர்கள் அந்த தேசத்தை மூடாதபடி நீர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். நீர் தொடர்ந்து அந்த தேசத்தோடு நீர் எப்போதும் கூட இரக்கம் பாராட்டுற தகப்பன், இன்னும் உயிரோடு அந்த ஜனங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த எச்சமாயிருக்கிற அந்த குமரிக்கண்டத்தின் எச்சமாயிருக்கிற அந்த சிறு பகுதியை இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்கள் அந்த இடத்துல பிறந்து வளர்ந்து எங்கோ நாங்க வாழ்ந்தாலும் அந்த தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களின் கண்ணீரை துடைக்கும்படியாய் ஊழியங்கள் பெருகி ரட்சிப்பை காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு கூட அவங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய முரட்டாட்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இதுவரை வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களில் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாட்டு மக்களும் உண்மை அறியும்படியாக அவருடைய கண்களில் தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையான காரியங்களை விட்டு, முரட்டாட்டங்களை விட்டு உண்மை அறியும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் எவரும் கைவிடப்படாதபடி வந்து சேரும்படியாய் எல்லாருடைய இருதயத்திலும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கனடா தேசத்தையும் ஆசீர்வதிங்க. ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதிர ஞானத்தினாலே நிரப்பி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான உம்மையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. எம்மையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டகன்றேன், கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே.
மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண்போன போக்கை பின்பற்றினேன். கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் அம்மை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Praise Lord. ஆமென், ஆமென். அருமையான ஒரு பாடல். நீங்கள் படித்த பாடல் எரேமியா 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களே வருகின்றது. எரேமியா 18 4ஆம் வசனம், குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைக்கு நாங்க ஒரு அருமையான பாடலை பாடியீர்கள். வார்த்தை விமர்சன நேரத்திலே கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலி நிலையத்தில் வார்த்தை விமர்சன நிகழ்ச்சி சுவாமி தொடர்ந்து போய்கொண்டிருப்பதை கண்ணோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற சுவாமி, ஐயா, இந்த நிகழ்ச்சியில எந்த வித ஒரு தடைகளும் வர அதுபடி சுவாமி, ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான மக்களுக்கு, குறிப்பாக இலங்கை தேசத்துக்கு இந்த வெளிச்சம் வீசப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான மக்கள் வெளிச்சத்தை காணவும், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே சுவாமி நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், உமது வருகை எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு சுவாமி, இந்த சங்கமா வானொலி வார்த்தையின் வெளிச்சம் இரவு பகலாக செயல்படுகிறதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்தது போல கேட்கிற பிள்ளையும் ஆசீர்வதித்து எல்லோரையும் ரட்சிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் இந்த வானொலி மூலம் சுவாமி வார்த்தையை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம் சுவாமி. உண்மை அறியாத ஜனங்கள் இந்த ஒன்றான தேவனை கண்டுகொண்டு நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. ஐயா, இரட்சிப்பு கர்த்தருடைய என்று வார்த்தை சொல்ற சுவாமி, அவரை ரட்சிக்கும்படி கேட்கிறேன் சுவாமி. இந்த மறு ஒளிபரப்பிலே இந்த செய்திகள் போகும்போது சுவாமி, கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு உள்ளங்களும் ஊடுருவி இருளான வாழ்க்கையில் இருப்போருக்கு, இருளான இல்லங்களில் இந்த வார்த்தை ஊடுருவி செல்ல வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன் சுவாமி. இது அப்படி செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. யோவான் 3:16 சொல்லுகிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை ஒட்டி ஒரு பாடல். ஆமென், அல்லேலூயா. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு
அதை நீ நம்பு. இந்த இகம் அதில் கிடைக்காதது அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. தாய் தந்தையன் பொருநாள் அது தனிந்தே போய்விடும். தாய் தந்தையன் பொருநாள் அது தனிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது, என்றென்று மாறாதது. என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வில் தீராதது. நம் தேவனின் தூய அன்பு என்றென்றும் மாறாதது. என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வில் தீராதது. என் தேவனின் தூய அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. கணவரின் அன்பொரு நாள் அது கறந்தே போய்விடும். கணவரின் அன்பொரு நாள் அது கறந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறந்தே போய்விடும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நண்பனின் அன்பொரு நாள் நழுவியே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவியே போய்விடும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. உறவினர் அன்பொரு நாள் அது ஒளிந்தே போய்விடும். உறவினர் அன்பொரு நாள் அது ஒளிந்தே போய்விடும். உடன் பிறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. ஆமாண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு அன்பு கூர்ந்து நடக்க, சபையிலே அன்பு கூர்ந்து நடக்க சுவாமி கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து சிஸ்டர் டோலி அவர்கள் வந்து பேசலோ. சிஸ்டர் டோலி, டோலி மைக் ஆன் பண்ணுங்க. இன்றைய நாளிலே 3 ஊழியக்காரர்கள் கிதியோன், மார்டின், ஜோன் போல் அவர்களுக்காக ஜெபித்து, சங்கமோளுக்காக ஜெபித்து, இலங்கை நாட்டுக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு எங்களுக்கு திறந்து தந்த வானொலி சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து தந்த உங்களோட வார்த்தையில் நிலைத்திருந்த உங்களோட வார்த்தையை இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே அறிந்து கொள்வதற்கு தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது நான் ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கருத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. பாஸ்டர் கிதியோனே அவங்களோட கருத்துல கொடுக்குறேன். அவங்க ஷேர் பண்ண போற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கு அது வெளிச்சமாக இருந்து எங்களோட பாதைக்கு ஆண்டவரே அது ஒரு வழிகாட்டியா இருக்கிறபடியா நன்றி. அந்த வார்த்தையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிங்க பாஸ்டர். ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. எல்லா வார்த்தையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக கொடுப்பதற்கு பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க பாஸ்டர் மார்ட்டினுக்கான வருகிற அவர்கள் கொடுக்க போற பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தையை அப்பா நாங்க இங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு அதிகமாக நீங்க இந்த பாஸ்டர்ஸ் மூலமாக எங்களுக்கு அறிவிக்க போற கிருபியலுக்கும் புதிதான வெளிப்படுத்தலுக்கும் நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் மார்ட்டின் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. பாஸ்டர் ஜான் பால் அண்ணனுக்கான வருகிற ஆண்டவரே அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க
பாக்குறீங்க அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அவங்க டைமை கொடுத்து அவங்க நேரத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சு எங்களுக்காக ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, நாங்க மாத்திரம் உங்களோட வார்த்தை கேட்பதற்கு ஐயா, நீங்க அறிந்தவரும் அறியாதவர்களும் ஆண்டவரே, பலன் உள்ளவரும் பலன் இல்லாதவர்கள் யாவரையும் அழைக்கிற தேவன். இந்த சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க அழைத்து உங்களுக்குரியவராக மாற்றி ஆண்டவரே ஒரு ஆத்மா பாரத்தை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. யாரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாக எங்களுக்கு அதிகமாக இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. சங்கமம் வானொலியை நடத்துவர்களே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துகிற இந்த ஊழியத்தை ஆண்டவரை உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்லப்பா, உங்களோட ஆவியினால மட்டும் இன்று வரை நடத்தி வந்த இந்த பெரிதான ஊழியத்தை ஆண்டவரின் அதிகமான ஊழியக்காரர்களை அதிகமான ஆத்துமாக்களை அப்பா கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த கிருபையை கொடுத்து அவர்களை அழைக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அவர்களை இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நீங்க அப்பா அவர்களுக்கு ஒரு புட்டவால ப்ரொடெக்ஷன் வேலி அடைத்து அவங்களை காத்து கொள்ளுங்க. போக்கிலும் பெறத்திலும் கூட இருங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து அதிகமான ஊழியர்களும் பாவியலும் வந்து சேரக்கூடியதாக அவர்களை பாவியல் ரட்சித்து கொண்டு சங்கமம் வானொலியில் உங்களோட வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நான் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தர் அநேகரை அழைத்து வந்து அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். புதிய ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து சிறியர் பாட்டி பாடி முடிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் முந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷித்திட? உம்மை போல் யாருண்டு இந்த ஜனங்களை போஷித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்ப்பீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அவருக்கு ஒப்பானவர் யார் இந்த பூமியில் ஒன்று? எங்களுடைய அருமையான ஆண்டவர் எங்களை நேசித்து அந்த பெரிதான நேசத்தின் மூலமாக எங்களை சங்கமம் வானொலியில் கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து கர்த்தர் தந்த நேரத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை நீங்கள் ஜெபித்தீர்கள், அருமையான பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். இன்றைய நாளிலே இந்த வார்த்தை வளர்ச்சி நேரத்திலே ஜெபம், ஆராதனை, பாட்டு பாடிய சிஸ்டர் கர்ணா, சிஸ்டர் டோலி அவர்களை தேவன் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வாயக்கத்தோடு வந்து தங்களை தாழ்ந்தை கொடுக்கும் பொழுது தேவன் இந்த குடும்பங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து வார்த்தைகளின் வெளிச்ச